அவர் மட்டுமே ஸ்ட்ராங் இல்லை, அவர் கூட அந்த வேல்மணி தங்கமணி இவங்களாம் இருக்கிறதுனால அந்த இதுவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இவர் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையும் அவரை கொண்டு வந்து திணிச்சதே பிஜேபி தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைவர். டிடிவியே இல்லாமல் டிடிவி கட்சியில் இருக்கவங்க எல்லாம் பெரும்பாலும் வந்துட்டாங்க. நேற்று கூட ஒருத்தர் முக்கிய நிர்வாகி ஜாயின் பண்ணுறாரு. டிடிவி செந்தமிழில் மட்டும் கூட வச்சு சுற்றிட்டு இருக்காரு. செந்தமிழ்னு தாவேக போலாம் ட்ரை பண்ணுகிறாரு, உள்ள விட மாட்டேங்கிறார். பல பேர் மிகுந்த அறிவாளிகள், தென்னகத்தின் பிரசாந்த் கிஷோர்கள், ஐயா ராம்தாஸ் கையில் தான் கட்சி போகும், ஐயா தான் அப்படி வளர்றது. எங்கேயாவது இப்போ விஜய் தனியாக நிற்கிறாரு, விஜய்க்காக கொஞ்சம் ஓட்டுகள்லாம் விழும். விஜயகாந்த் ஜெயிச்சார்ல, அவர் கட்சி எங்கேயுமே ஜெயிக்கல. பிரேமலதா அண்ணி இருக்காங்க, அவங்க டிமாண்ட்லாம் வேறு மாதிரி. விஜயகாந்த் முட்டு சந்து கூட்டு போனதில் அவங்களுக்கு பெரும் பங்கு இருக்குது. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் அவர்கள் வந்திருக்காரு. அவரோடு சில சந்தேகங்கள் கேட்கப்படுகிறது. என்னென்னா, பொதுக்குழு நடந்தது, அந்த பொதுக்குழுவில் நடந்த விவாதங்கள், தீர்மானங்கள் மற்றும் இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன பிரச்சனை, அரசு பல விதமான சலுகை கொடுத்தாலும் ஏன் அவங்க தொடர்ந்து அந்த போராட்ட காலத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்களை கேட்க இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். பொதுக்குழு கூட்டம், அதாவது நம்ம அதிமுகவுடைய பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட ஒரு 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானங்களை எது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் கருதுறீங்க? கிட்டத்தட்ட பெரும்பாலான தீர்மானங்கள் அரசியல் ரீதியாக பார்த்தா அதிமுக தான் இந்த தமிழ்நாட்டில் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, தேசிய லெவலில் பெரிய கட்சியான பாஜக பங்கு பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை தாங்கும், இப்படி தான் கொண்டு வராங்க. அப்போ இங்கே நாங்கள் தான் இல்லை. ஒரு சைடு அவர் அப்படி சொன்னாலும் அமித்ஷா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, பாஜக என்ன தீர்மானிக்குது அவங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு. அமித்ஷா எப்போ சொன்னார்? இல்லை, ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னதா நம்ம பரவலாக தகவல் வருது. அமித்ஷா எங்கேயுமே அப்படி சொல்லலை. இவனு உருட்டிகிட்டு இருப்பானுங்க உட்காந்துட்டு. இன்னைக்கு கூட ஓபிஎஸ்ஸை சேர்க்குறாங்க, அது பாஜக அழுத்தத்தில் ஓபிஎஸ் சேர்க்குறாங்க. அதெல்லாம் உருட்டுறது. இவங்க கவலைப்படாமல் உருட்டுவாங்க. அவருக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்களே, இபிஎஸ்க்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்களே. அவர் யார் வேணா கட்சியில் சேர்க்கலாம், நீக்கலான்னு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு. அது இபிஎஸ் தானே முடிவு பண்ணோம். ஆனால் இவங்க என்ன எழுதுறாங்க, ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதற்கு பாஜக அழுத்தம் கொடுத்துருக்குது, ஓபிஎஸ்ஐ இணைக்க தயார். ஏங்க ஏற்கனவே 2017 இணைச்சி இவர் என்னென்ன வேலை பண்ணார். இவருக்கு ஓபிஎஸ்க்கு சொந்த புத்தி கிடையாதுங்க. அவர் யார்கிட்டையாவது யாருடைய ஏதாவது இயங்கிட்டு இருப்பார். எடுப்பார் கைப்பிள்ளை அண்ணாமலை இயக்குனார், திமுக இயக்குச்சு. இவர் எல்லாருடைய இதில் இவர் நடத்தின தர்மயுத்தமே இவருடைய சொந்த ஐடியா கிடையாது. குருமூர்த்தி சொன்னார், நான் சொல்லி தான் போய் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஓபிஎஸ் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் வெளியில் அனுப்புகிறாங்க. கடைசியாக கூட பேசுகிறாங்க, செகண்ட் லெவல் பொசிஷன் கொடுக்குறோம், பொருளாளர் இல்லாட்டி துணை பொதுச்செயலாளர் கொடுக்குறோம், நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள், அவர் பொதுச்செயலாளர் இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்ற முடியவே முடியாதுட்டு போகிறாரு. என்னமோ இவர் கையில் ஒரு 1000 பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிற மாதிரியும், ஒரு 50 மாவட்ட செயலாளர், ஒரு 30 எம்எல்ஏ இருக்கிற மாதிரியும் போராசான்ட்டா. எந்த கனவுல அவர் சுற்றிட்டு இருக்காரு? ஒன்றுமே நாலேஜ் கிடையாதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவராக வர்றவங்க பலரும் பல விதமாக இருப்பாங்க. இப்போ சிவி சண்முகம் எடுத்திங்கன்னா, அவங்க விழுப்புரத்தில் அவர் கட்சி அவர் கையில் தான் இருக்கும். நிர்வாகியாகவும் வெயிட்டாக இருப்பார். பேட்டி கொடுக்குறது பேசுகிறதுலையும் அக்ரெசிவாக இருப்பார். அந்த மாதிரி பலர் நிர்வாகி இருப்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்திங்கன்னா, அவரும் கிளை செயலாளர்ந்து வந்தவர். அவர் மட்டுமே ஸ்ட்ராங் இல்லை, அவர் கூட அந்த வேல்மணி தங்கமணி இவங்களாம் இருக்கிறதுனால அந்த இதுவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர்கள் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கு, எல்லாம் கூட்டாக இருக்காங்க. நீங்கள் இவர் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையும் அவரை கொண்டு வந்து திணிச்சதே பிஜேபி தான். 2017 மேலேருந்து திணிக்கிறாங்க. ஒருத்தர் 11 எம்எல்ஏட வெளியே போனவரை கூப்பிட்டு வச்சு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுப்பாங்களா? துணை முதல் கொடுப்பாங்களா? அதுவும் அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து சரின்னு பிஜேபி சொல்லுதே, நம்ம ஆட்சி 4 வருஷம் நடத்தணுன்ட்டு தான் சேர்த்துக்கிறாங்க. ஆனால் சேர்த்தா பிறகு இவர் பண்ண தொல்லைகளை அந்த தமிழகமே பார்த்துச்சு. அந்த தொல்லை தாண்டி அண்ணாமலை இவரை இயக்குற அளவுக்கு உள்ள வேலை நடந்துச்சு. டிடிவி கூட போய் சேர்ந்துக்கணும், இதெல்லாம் பண்ணார். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்ட்ராங்காக நின்று அனுப்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு மெசேஜ் தான், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைவர். இது ஏதோ இன்றைக்கி தான் வருதுன்ற மாதிரி உருட்டுவாங்க. 2021 அப்படி தான் இருந்தாங்க. எல் முருகன் அப்போ தலைவராக இருக்கும்போது, யார் தலைவர், நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் முடிவு பண்ணோம்னா அவர் சொன்னார், நீ என்ன வேணால் பேட்டி கொடுத்துக்கோ, நாங்கள் தான் இங்கேன்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்தார். 90 சீட்டு கேட்டாங்க. அப்போ இருக்கா? ஆமாம், 20 சீட்டு கொடுத்தாங்க. அப்போ யார் கை ஓங்குது?
இபிஎஸ் உடைய கைது. நீங்கள் டிடிவியை சேர்த்துங்கன்னாரு அமித்ஷா. சேர்த்துக்க முடியாதுங்கன்னாரு. எங்கள் கூட்டணிலையா சேர்த்துங்க முடியாதுங்க. லாஸ்ட்டில் அதனால் ஒரு 20 எம்எல்ஏ தோத்தாங்க இவங்க. கண்டிப்பாக அதை பிற்பாடு சொன்னாங்க எல்லாருமே. அவர் சொல்லியிருந்ததை கேட்டிருந்தா ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கலாம்னு. அவர் தெளிவாக முடிவெடுக்கிறாரு, பண்ணுறாரு. அன்றைக்கி டிடிவியே இல்லாமல் டிடிவி கட்சியில் இருக்கவங்க எல்லாம் பெரும்பாலும் வந்துட்டாங்க. நேற்று கூட ஒருத்தர் முக்கிய நிர்வாகி ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கி டிடிவி ஒரு செந்தமிழில் மட்டும் கூட வச்சு சுற்றிட்டு இருக்காரு. செந்தமிழ்னு தாவேகா போலாம் ட்ரை பண்ணுகிறாரு, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் நிலமை. இப்போ டிடிவிக்கான அந்த இதுவே போச்சு. ஆனால் இவங்களெல்லாம் யார் ஆப்ரேட் பண்ணுறதுன்னா அண்ணாமலை. இது ஒரு பார்ட் வச்சிங்களேன். இவர்கள் பொதுக்குழுவில் இது ஒரு தீர்மானம். 2வது தீர்மானம் யாரை சேர்க்கணும் நீக்கணுன்றதுக்கு அதிகாரம் அவர் தான். அதுக்கு பிறகு தமிழக அரசில் இவர்கள் பல்வேறு கட்டங்களில் வச்ச குற்றச்சாட்டுகளுடைய தொகுப்பாக பல தீர்மானங்கள். அதில் மெயினாக வந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் மிக விரைவில் வந்து அவங்க காணாமல் போவாங்க, நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன், அந்த கிட்னி திருட்டு பற்றி சம்மந்தெல்லாம் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினேன். அதாவது அந்த அம்மா இருக்கும்போது நடந்தது பொதுக்குழு எப்படி ஒரு அமைதியாக நடந்ததோ அது போல தான் பார்க்க. இன்னொரு விஷயம், இந்த பொதுக்குழு பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பொதுக்குழு எப்படி நடக்கும்ன்றது திமுக அதிமுக பார்த்து கற்றுக்கணும். கண்டிப்பாக. ஆனால் அதில் கூட திமுகவுக்கு லைவாக நடத்த தைரியம் இல்லை. மதுரையில் பொதுக்குழு இப்போ நடத்துனாங்களா? லைவ் போட்டாங்களா? தைரியம் கிடையாது. ஆனால் ஒரு பொதுக்குழு வரவேற்பிலிருந்து கூட்டத்தை நன்றி உரை வரைக்கும் லைவில் பண்ணாங்க. தீர்மானங்கள் லைவ். ஒரு பொதுக்குழுவில் வரவு செலவு கணக்கு வைக்கணும். இது தாவேகாக்கு நம்ம சொல்கிறது பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த தலைவர்களில் எங்கள்கிட்ட நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் சார், பொதுக்குழுவில் வைக்கணும் சார், எல்லாம் நிறைவேற்றணும். தலைவர்களை வைக்கிறது எப்படின்னா வரவு செலவுடைய மொத்த இதுவே இன்டர்னல் ஆடிட்டிங் பண்ணி அவங்க ஒரு அறிக்கையை செயற்குள்ளே வைப்பாங்க. அதில் இந்த மாதிரி தப்புலாம் இருக்குது, இதெல்லாம் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு ஓகேவா, இதை நம்ம வந்து இதோடைய வடிவத்தை நம்ம பொதுக்குழுவில் வச்சு ஒப்புதல் வாங்கலாமா? செயற்குழு ஒப்புதல் கொடுக்கும். பொதுக்குழுவில் வரவு செலவு மொத்த கணக்கு மட்டும் வைப்பாங்க, வச்சுட்டு ஒப்புதல் வாங்குவாங்க. இது நடைமுறை. இதுதான் தேர்தல் ஆணையத்தில் கட்சியுடைய கணக்கு. இதை வச்சு தான் கட்சியை மதிப்பாங்க. இது நிறைவேற்றலைன்னா கட்சி அங்கீகாரம் கூட கிடைக்காம போகும். கண்டிப்பாக. நான் இவங்களை கேட்குறேன் தாவேக்காவை, சார் அது எங்களுக்குள்ளே நிறைவேற்றிட்டோம், உங்களுக்குள்ளே நிறைவேற்றலாம் கணக்கு இல்லை. பொதுக்குழு அடிப்படை விஷயமே தெரியல. இப்போ நீங்கள் ஏடிஎம்கே பார்த்து கற்றுங்கன்னு சொல்கிறது அதுதான். ஒரு பொதுக்குள்ளே ஒரு திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர் வரவு செலவு வச்சாரா? அதுக்கு ஒப்புதல் வாங்கினாங்களா? ஏன் ஒரு தலைவர் அவைத்தலைவர் உடம்பு சரியில்லை வரல, இவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்க? எனக்கு என்னன்னு நடத்துவாங்க. அவைத்தலைவருக்கு பதிலாக தற்காலிக அவைத்தலைவராக கேபி முனுசாமி அப்படின்னு ஒரு ஒப்புதலை வாங்கிட்டு தான் நடத்துகிறாங்க. நீ எங்கே போனாலும் இதாகாது. இன்னொரு ஒரு ஜோக் சொல்கிறேன். ஓபிஎஸ் அப்போ இருந்து தொல்லை கொடுத்துருந்தார்ல அந்த பொதுக்குழுவில். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவைத்தலைவர் கிடையாது, மசூனை இறந்துட்டார், புது அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா சட்ட பிரகாரம் பொதுக்குழுவை கூட்டுற அதிகாரம் அவைத்தலைவருக்கு. அப்போ பொதுக்குழுவை கூட்டி அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்தால் அந்த பொதுக்குழுவில் ஓபிஎஸ் தான் பொதுச் செயலாளர் ஏதாவது தொல்லை கொடுப்பாரு, என்ன பண்ணுறது? சரி ரைட்டு, 42 தீர்மானம் ஓபிஎஸ்ஸையும் உட்கார வச்சுட்டு 42 தீர்மானம். அதில் முதல் தீர்மானம் அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்கிறது. ரைட்டு, ஓபிஎஸ் எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க, தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. நம்முடைய தமிழ் மகன் ஹுசேன் அவைத்தலைவராக நியமிக்கப்படுகிறார் ஏகோதிப்பித்த ஆதரவுடன். ஓபிஎஸ் உட்பட கைத்தட்டி ஓகே பண்ணுறாங்க. ஓகே பண்ணிட்டாங்க. அடுத்த செகண்டு சிவி சண்முகம் மைக்க பிடிச்சி பொதுக்குழு தொடர் ஒத்தி வைக்கப்படுகிறது, தீர்மானங்கள் அடுத்த பொதுக்குழுவில். அவ்வளோதான். ஓபிஎஸ்க்கு செம்ம கோபம், என்னடா இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு போகிறார். அவைத்தலைவர் தேர்ந்தெடுத்தது செல்லாது, ஏன்னா இவங்க பொதுக்குழுவை தள்ளி வச்சுட்டாங்க. கோர்ட்டு கேட்குது, இந்த தீர்மானத்துக்கு பிறகு தான் தள்ளி வச்சாங்க. ஆமாம், தீர்மானத்தை நீங்களே இருந்தீங்களா? இல்லை. ஆதரிச்சிங்களா? ஆதரிச்சேன். அப்புறம் என்ன? இல்லை அவர்லாம் கூட்ட அதிகாரம் இல்லை. ஏங்க அவர் தாங்க இப்போ அவைத்தலைவர், அவர் கூட்டுறது அதிகாரம் இருக்குது. கூடுதலாக ஒன்று சொல்கிறோம், எல்லாரையும் நீ கூட்டணும்பா, எல்லாருக்கும் கொடுக்கணும், அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், ஓபிஎஸ் ஆதரவாளரும் கூப்பிடணும், நீங்கள் அங்கே போய் கலந்துக்குங்க. அந்த பொதுக்குழு என்ன முடிவு எடுக்குதோ அவர் தான் பொதுச் செயலாளர். ஓகேவா, கிளம்புங்கன்ட்டாங்க. இவர் வண்டி அப்படி கொண்டு வந்து ரைட்டில் திரும்பி எம்ஜிஆர் மாளிகை போய் உள்ளே பூந்து அடித்து உடைச்சார். பொதுக்குழுக்கு போலையா? ஆமாம், தெரியாது. அங்கே பொதுக்குழுவில் ஏகமனதாக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்புறம் தீர்மானம் நிறைவேற்றினார். இதுதான் கட்சியுடைய நிலைப்பாடு. இப்போ இவர் எடுத்துங்க ராமதாஸை, அவர்கிட்ட பொதுக்குழு உறுப்பினரே இல்லை, அவராக முடிவு பண்ணிட்டு இவரை நீக்கிட்டேன், நான் தான் தலைவருன்றாரு.
அவர் பதவி வந்து நிறுவனர்ன்றது கௌரவ பதவி. ஆமாம். கட்சி பைலா பிரகாரம் கௌரவ தலைவர், கௌரவ நிறுவனர்லாம் வந்து கௌரவ பதவி எந்த அதிகாரமும் கிடையாது. எதுவுமே இல்லை. இவங்க வேணால் ஐயா ராமதாஸ் குலதெய்வம்னு சொல்லிக்கலாம். கட்சி திட்ட பிரகாரம் ஐயாவுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, அதை எந்த பவரும் இல்லை. அப்போ யார் பொதுக்குழு கூட்டுவா? தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செயலாளர் அவங்களே கூட்டினாங்க. மறுபடியும் ரினியூவல் பண்ணிட்டு அவங்க கட்சி அவங்க கையில் போயிடுச்சு. இதுதான் நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியது. ஆனால் பல பேர் மிகுந்த அறிவாளிகள், தென்னகத்தின் பிரசாந்த் கிஷோர்கள், ஐயா ராம்தாஸ் கையில் தான் கட்சி போகும், ஐயா தான் அப்படி வளர்றது. உங்கள் விருப்பம் என் விருப்பம் கிடையாதுங்க. எப்போவுமே என்ன பேசணும்னா இதுதான் நடைமுறை. இந்த நடைமுறை அதை தான் பேசணும். அதை விட்டுட்டு கண்டதை நம்ம நினச்செல்லாம் பேச முடியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. 70 சீட் 90 சீட்டு டிஎம்கே ஜெயிக்கும், 70 சீட்டு தாவேகா ஜெயிக்கும், 35 சீட்டு அதிமுக ஜெயிக்கும். இதெல்லாம் கூட நான் ஏற்றுக்குவேன். ஒரு சீட்டு நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கும்னு நாங்கள் பாருங்கள். 8% வச்சுக்கிட்டு ஒரு சீட்டு எப்படிங்க ஜெயிக்க முடியும்? போன எலெக்ஷனில் சீமானே போய் திருவொற்றூரில் நின்னார், 3வது இடமே நம்ம வந்தார். ஆனால் உருட்டுனாங்கல்ல, இதை தூக்கிட்டு விவாதங்கள்லாம் போனாங்களா? 43% வச்சுக்கிறவரு 35 சீட்டு ஜெயிப்பாராம். பர்சன்டேஜே தெரியல, வானிலை அறிக்கை மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க 20%. இப்போ பார்த்தீங்கன்னா 26%ன்னு வானிலை அறிக்கை சொல்லிட்டு இருக்காருங்க. அதை வச்சுனா 26%ஏ வச்சுக்கிட்டா கூட 2 லட்சம் ஓட்டு பதிவாகுதுன்னா 52,000 ஓட்டு. 52,000 ஓட்டை வச்சுட்டு ஜெயிக்க முடியாது. யாருக்கு அலையாக பிடிச்சி வாரி விடலாம். ஆனால் இவங்கெல்லாம் வெளியில் கேளுங்க, விஜய் பெரிய சக்தியாக வருவார். அவர் வந்து இத்தனை எம்எல்ஏ எப்படி ஜெயிப்பீங்க? வாக்கு பர்சன்டேஜ் இருக்குல்ல, நீங்கள் 26%, அவங்க 35, இவங்க 38னா 38 தான் ஜெயிக்கும். எங்கேயாவது இப்போ விஜய் தனியாக நிற்கிறாரு, அந்த இடத்துல வேணால் மாறும். விஜய்க்காக கொஞ்சம் ஓட்டுகள்லாம் விழும். விஜயகாந்த் ஜெயிச்சார்ல, அவர் கட்சி எங்கேயுமே ஜெயிக்கல, அவர் மட்டும் ஜெயிச்சார். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தமே 8% 6%. ஆனால் விஜயகாந்த் ஜெயிச்சார். ஏன்? விஜயகாந்துக்கு ஒரு மரியாதை. அந்த இடத்துல அவங்களுக்கு 30% மேலே டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி அவர் வந்துட்டார். இப்படி தனி நபர்களுக்கு 1-2 ஜெயிக்கலாம், அது கூட சீமான் ஜெயிக்க முடியல. ஆமாம். அப்போ இதை எல்லாத்தையும் தான் நம்ம கணக்கில் வச்சு தான் எதுவுமே பேசணும். அதனால் அந்த பொதுக்குழு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான பொதுக்குழு, பல தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க, சில சில இதை சொன்னாங்க. அந்த அரசை எதிர்த்து பல தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சார், அது இன்னொரு முக்கியமாக பார்க்குறதுன்னா வந்து கூட்டணியை வைத்து மனக்கணக்கு போடும் திமுக, கூட்டணி பலம் தான் திமுக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுகவில் மக்கள் பலத்தோடு தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து அந்த உதவி கட்சி கூட ஏன் இன்னும் அதிமுகவோட அந்த பேச்சுவார்த்தை பேசல? சென்ற முறையே இருந்த கட்சிகள் கூட ஏன் இன்னும் போல? இது ஒரு வியாபாரங்க. மார்ச் ஏப்ரலில் தானே தேர்தல், பிப்ரவரி வரைக்குமே நான் இழுப்பேன். அப்போ தானே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்கலாம். அதுலேயும் நம்ம அக்கா அண்ணி பிரேமலதா அண்ணி இருக்காங்களே, அவங்க டிமாண்ட்லாம் வேறு மாதிரி. விஜயகாந்தை முட்டு சந்து கூட்டு போனதில் அவங்களுக்கு பெரும் பங்கு இருக்குது. நீங்கள் பல இடங்களில் கூட்டணி மாறி நின்னதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி விவகாரங்கள் தான். தப்பாக இவரும் சரி ராமதாஸ் தப்பாக முடிவு எடுப்பாங்க. 2019 டிஎம்கே 7 சீட்டு தரஞ்சி. யாருக்கு? பாமக. அன்புமணி பேசுகிறாரு, நம்ம எல்லாம் தகவல்லாம் பரிமாறுறோம், பேசிட்டாங்க. அன்புமணிங்க வராரு, கூட்டணி ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு. மறுநாள் காலையில் போய் லீலா பேலஸில் எல்லாம் ஒன்றா கை கோத்துக்குன்னு என்டிஏ கூட்டணியில் 9 சீட்டு, 9 தண்டம் தானே, 7 இருந்தால் 7 ஜெயிச்சிருக்கலாம். அப்போ அவர்கள் சில ஆதாயங்கள் சில விஷயங்களுக்காக இவங்க எப்படின்னா, பையன் நல்ல முடிவெடுத்தா அப்பா தப்பான முடிவெடுத்து இழுத்துன்னு போயிடுவார், அப்பா நல்ல முடிவெடுத்தானா பையன் தப்பான முடிவெடுத்து இழுத்துன்னு போயிடுவாப்புல. இந்த தடவை தான் இதே மாதிரி வந்தப்போ பையன் நல்ல முடிவு எடுத்துட்டார், தனியாக வந்துட்டு நான் வர முடியாது, நைனா நீ திமுக கூட வர முடியாது, நமக்கு தேவை இதுதான் அப்படின்னு. உடனே நைனாக்கு ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. நான் கூட்டுறேன் பார் கூட்டத்தைன்னு கூட்டினார், யாருமே வரல. இன்னும் ஈகோ ஆகிடுச்சு, உன்னை கட்சி விட்டு நிற்கிறேன். அதில் யார் போய் அவர்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு அந்த அதிகாரமே இல்லை ஐயான்னு சொல்ல தைரியம் இருக்கா? கூட வேறு அந்த ஜிகே மணிலாம் மாபெரும் அறிவாளிங்க. அவங்க இப்போ சவால் தேர்தல் யாரையும் கையில் விலைக்கு வாங்கிட்டாரான். நான் டெல்லி கோர்ட்டில் வைத்துக் கொள்கிறேன், அங்கே போனோன்னு என்ன மேட்ரு, இந்த மாதிரி மேட்ரு இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், நீங்கள் போய் உரிமையல் நீதிமன்றத்தில் போய்க்கிங்க அப்படின்னு செஞ்சிச்சா. இதை தான் நம்ம ஆண்டாண்டு காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் என்ன நிலமன்றது இவர்களுக்கு. அப்போது இன்றைக்கி அன்புமணி ராமதாஸுக்கு வேறு வழி கிடையாது. தாவேகா போவாரா? அப்படியே போவார். அவர் மேலே கேஸ் இருக்குது. இன்னொன்று 2029 அவர் மனைவி அதே தருமபுரியில் நின்னாங்கன்னா, நீங்கள் ஏடிஎம்கேவும் என்டிஏவும் சேர்ந்தா 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் சௌமியா ஜெயிக்கிறாங்க. போன எலெக்ஷன்லேயே சேராதனால 10,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போயிட்டாங்க.
அப்போ சேர்ந்துட்டாங்க. இப்போ 29ல் ஜெயிச்சுவாங்க. 29ல் உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும்னு? இல்லை மீண்டும் பிஜேபி வர்றது தான் வாய்ப்பு அதிகம். ஆமாம். அப்போ சௌமியா அன்புமணிக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்கும். அப்போ அன்புமணி அதை விட்டுட்டு வருவாரா? அது எப்படி வருவார்? அப்போ அவர் வந்துடுவார். அது வரைக்கும் லைட்டாக டிமாண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஒன்று. இப்போ ஒன்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு கூட்டம் நடத்த போகிறாங்களா? போராட்டம். யாரை கூப்பிட்றாங்க? ஏடிஎம்கே கூப்பிட்றாங்க, தாவேகா கூப்பிட்றாங்க, எதிர்கட்சிகள் ஒரு அணியில் நிற்கிது, ஒரு அணி நிற்கிறாங்க எல்லாமே. தாவேகால பாலு போய் பார்த்து கொடுத்துட்டு வந்தார். தாவேகா இன்னை வரைக்கும் தடுமாறிட்டு இருக்குது. தனியாக நிற்போமா என்டிஏக்கு போவோமா? பாண்டிச்சேரியில் போயிட்டு என்ஆர் காங்கிரஸ் சூப்பரு, முதலமைச்சர் சூப்பருன்றாரு. ஆனால் அதே டைமில் வந்து பிஜேபி திட்டுறாரு. எங்கே பிஜேபி திட்டினாரு? அது மத்திய அரசு வந்து எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மேட்ரா? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு திட்டினீங்கன்னா மேட்ரு. மாநில அந்தஸ்து பொதுவானது. இது வரைக்கும் காங்கிரஸும் கொடுக்கல, பிஜேபியும் கொடுக்கல, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்சி சூப்பரு. எந்த ஆட்சி? என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி. போலீஸாருக்கு பாராட்டுகள். போலீஸாருக்கு பேசினார். உள்துறை அமைச்சத்தில் இருக்குது. என்ஆர் காங்கிரஸ் யார் கூட இருக்குது? என்டிஏ கூட இருக்குது. அங்கே எந்த ஆட்சி நடக்குது? என்டிஏ ஆட்சி. அங்கே போயிட்டு திமுக நம்பாதீங்கன்றாரு. அதிமுகவும் சொல்லணும்ல. இப்போ இங்கே வந்து திமுக எதிர்க்கிறீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்க்கிறாங்க, அதிமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றார் ஆதவ அர்ஜுனா. அதிமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அங்கே போய் என் திமுக எதிர்க்கிறீங்க? 2% 3% தான் ஓட்டு வச்சுக்கிட்டாங்க திமுக. காங்கிரஸ் திமுகவோட பெரிய கட்சியாங்க. அப்போ அதையே நம்பாதன்றீங்க. அப்போ அதிமுகவும் சொல்லுங்கள் நம்பாத, காங்கிரஸையும் சொல்லுங்கள், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னன்னா இவருக்குள்ள குழப்பம். நம்ம தனியாக நிற்கிறதா என்டிஏ இப்போ அமித்ஷா வராரு, இனி அடிக்கடி வரப்போகிறாரு. வர்றாருன்னா இவங்கள என்னப்பா சொல்கிற முடிவாக சொல்லுங்கன்ற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதனால் தாவேகா ஒன்று இங்கே வரும். தனியாக நின்னாங்கன்னா ஓட்டை வாங்கி ஓட்டை பிரித்து அப்போ என்டிஏ தான் ஜெயிக்கும். இதுதான் நடக்க போகுது. அப்புறம் இந்த துப்புரவு பணியாளருக்கு இந்த தமிழக அரசு வந்து 3 வேளை உணவு அளிக்குது. தூய்மை பணியாளர் முதல்வருக்கே கோபம் வந்துடும். பேர் வச்சே சோறு வச்சேன்னா வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக தமிழக அரசு வந்து தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ஒரு சில இடத்துல வந்து சரியான நேரத்துக்கு வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேது. அந்த வேலை பார்க்குறோம் வண்டியிலே போட்டு கொண்டு. ஆமாம், அதை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொடர்ந்து அதனுடைய போராட்டங்கள் வந்து ஈடுபடுறாங்க. ஏன்னா தனியாருக்கு நீங்கள் தார வைக்கக்கூடாது, எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் நடத்தக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அரசு உதவி செய்வதற்கு ஒரு பக்கம், இந்த போராட்டத்தை வந்து செய்கிறவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கைது செய்து உள்ள வைக்கிறாங்க. இதுக்கு தீர்வே இல்லையா? இவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? அதாவது தூய்மை பணியாளர் பணியை நிரந்தரப்படுத்தணும்னாரு. நான் அப்படி சொல்லவே இல்லையா? யார் சொன்னா? நீனா டிவி நான் அப்படி சொல்ல அப்படின்னாரு. நீ யார் அப்படின்னு கேட்டுருமா அவங்க? நீ யார்? நீ இந்த துறை அமைச்சரா? இல்லை என்ன கேட்குறல்ல, நான் பத்திரிக்கையாளர் தான். நீங்கள் யார்? நீங்கள் அந்த துறை அமைச்சரான்னு கேட்டுருக்கணும். ஆனால் கேட்க மாட்டாங்க. நீங்கள் போக்குவரத்து துறையில் பிரச்சனை, பால்வளத்துறை அமைச்சர் போயிட்டு மனோ தங்கராஜ் போயிட்டு பதில் சொல்லியிருந்தாருன்னா கேள்வி கேட்குறேன். நீ யார் அப்படின்னா, சார் நீங்கள் யார் சார்? நாமளாம் தான் கேட்டுருவோம்ல. கண்டிப்பாக சார் நீங்கள் யார் சார்? இந்த துறை அமைச்சரா? எங்கே சார் நேரு? இல்லை அவங்கள பேச சொல்லுங்கள் மேயரை. நீங்கள் என்ன சார் உங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிங்க பொறுப்பு, அதையே இங்கே நிர்வாக ரீதியாக கொண்டு வந்து காமிக்கிறீங்க அப்படி தானே கேட்போம். அதை அந்த நிருபர்களுக்கு கேட்க தெரியல, தான் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்குறது என்னென்னா, நான் வாங்குகிற சம்பளத்தில் நீ ப்ரைவேட்டேஷன் கூட ஆக்கிக்கோ, நான் 23,000 வாங்கிட்டு இருக்கிறேன், அது அடிப்படை ஊதியம், கோர்ட்டு நிர்ணயிச்சது, நீ எனக்கு 18,000 தரேன்றேன். நான் 15-20 வருஷம் சர்வீஸ் வேறு பண்ணிட்டேன், இந்த குப்பையை கூட்டி பெருக்கியே என் வாழ்க்கை போச்சு, அந்த சர்வீஸும் கட்டுன்றேன், இன்று புதிதாக பிறந்தோன்ற மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணுன்றேன். அவன் நாளைக்கே வேலைக்கு அனுப்பிச்சிட்டா, வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டா, அது யாரும் கேட்க முடியாதுன்னு கொண்டு வரேன். இதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும்? என்னுடைய சம்பளத்தை எனக்கு கொடு. கவலையே பண்ணலங்க அவன், அதை பற்றி கவலைப்படலை. நீ சொல்கிற நான் வந்து திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசு, ஏழைகளுக்காக இருக்கிறவன், அது இதில் ஏழைகளுக்கு இருக்கிறீங்களா, ராம்கே கம்பெனிக்கு இருக்கிறீங்களா? அந்த கம்பெனிக்கு நீங்கள் குறைந்தபட்சம் சர்வீஸை அப்படியே கண்டினியூ பண்ண விடு, சம்பளத்தை அதே சம்பளத்தை கொடு, இல்லை கூட ஒரு 1000 ரூபா கொடுங்க சொல்லணும். கவலையே படலை, சிஎம்மு கண்டுக்கல. ஒரு அம்மா அப்படிக்கா போனாங்களாம், பிளாட்பாரத்தில் இடம் இல்லையா, கேஸ் போடுவாங்களாம். உடனே நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அவர்களை வேறு இடத்துக்கு அனுப்ப, அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அன்றைக்கி? அது கூட அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஜனங்க எதில் காண்டானாங்கன்னா, துணை முதல்வர் வரல, முதல்வர் கண்டுக்கல, இந்த ஆள் வந்து இவர் இப்படி பேசுகிறாரு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கூலி படம் பார்த்து இது போடுறாங்க,
ட்வீட் போடுறாங்க. அதில் தான் ஜனங்க காண்டானாங்க. அது ஒரு விஷயம். துணை முதலமைச்சர் தான் இப்படி உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் வரமாட்டாருன்னா. துணை முதல்வர் நீங்கள் இவங்க தானே உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ராம்கே நிறுவனம் ஓட்டு போட போது அந்த மக்கள்கிட்ட போய் உட்காந்து என்னன்னா ஊரில் இருக்க எல்லாரும் வந்து பேசினாங்க. நம்மளாலே கோயிலுக்கு வர வச்சார், பனையூருக்கு வாங்க, அவரை இப்போ கைவிட்டார். இப்போ போராடிட்டு இருக்காங்களா, கண்டுக்கிறது இல்லை அவர். இவர் தான் நாளை முதலமைச்சராக போகிறார். நம்ம இப்போ இருக்கிற முதல்வர் கூட ஒரு 50 வருஷம் அனுபவம் இருக்குது, என்னென்ன நடைமுறைன்னு தெரியும். இவரெலாம் முதலமைச்சராக வந்தாலும் முடிஞ்சது கதை. நீங்கள் இந்த மாதிரி பேசினா கூட உள்ளே வச்சுருவாங்க. புஷி ஆனந்த் நீ பேசுகிறேன், நீ என்னென்ன பேச்சு பேசுன அப்படின்ற அளவுக்கு போவோம். புஷி ஆனந்த் போயிட்டு என்ன வேணால் பண்ணுவார். நாங்கள் பண்ணார்ல மைக்கை வச்சுக்கணும் அந்த மாதிரி. அப்போ துணை முதல்வர் ஊரில் இருக்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் சென்னையுடைய எம்எல்ஏ, சென்னையை பிரதிநிதித்துவப்படுத்துகிற இது. ரெண்டாவது நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இல்லையா? கண்டிப்பாக நேராக போய் அவங்களோட சப்பனங்கால் போட்டு உட்காந்துக்கணும். என்னம்மா பிரச்சனை? இந்த மாதிரி விஷயம் நீங்கள் நேராக போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு எரியும். ஐயோ இவ்வளோ இருக்கா, எனக்கே தெரியாது. அந்த அதிகாரிங்க ஒன்றுமே சொல்லியே. இந்த சேகர் பாபு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னாப்புல. இவ்வளோ இருக்கா? ரைட்டு, நான் வந்து உங்களுக்கு பேசுகிறேம்மா. ராம்கே வாங்க உட்காருங்க. எவ்வளோ சம்பளம் அவங்களுக்கு? 23 ரூபா கொடுக்க முடியாதா? அப்புறம் எதுக்கே நீ கான்ட்ராக்ட் எடுக்கிற? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கொடுத்து எடுத்துருந்தான்ல, கூட ஒரு 1000 ரூபா போட்டு கொடு. நாளையிலேருந்து உங்களுக்கு காலைல டிஃபன் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குமா? உங்களுக்கு வேறு ஏதாவது குறை இருந்தால் என்கிட்ட பேசுங்க, நான் இருக்கேன். நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஏங்க ஊரில் இருக்க நம்ம மாதிரி கொண்டு புகழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏங்க சிஎம்யாவது ஏமாத்துறானுங்க, துணை முதல்வரை ஏமாற்றவே முடியாதுங்க. அவர் பாருங்கள், கலைஞரை பார்க்குறோங்க, அவர்கிட்ட சமூக நீதினா அவர்கிட்ட இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோ இருக்கிற வேலையை விட்டு அவங்களோட போய் உட்காந்து பேச முடிச்சு விட்டாருங்க. பாரதிக்கு எப்படி இருக்கும்? அந்த நடத்துகிறாங்களே ஏப்பா போப்பா, சிஎம்ஏ டெப்டி சிஎம்ஏன்ட்ட சொல்லிட்டார், செஞ்சு தரேன்ட்டாரு, சும்மா வந்து நீ இது பண்ணாத போப்பா, முடிஞ்சிடும். இன்றைக்கி ஒருத்தர் கண்டுக்கல. ஏன்னா இவர்கள் எல்லாரும் எலைட்டுக்கு மாறிட்டாங்க, மேல்தட்டு அரசியலுக்கு மாறிட்டாங்க. இவர்களுக்கு பசினா என்னன்னு தெரியாது, வாடகை வீடுன்னு என்னன்னு தெரியாது, 23,000 ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்க்கை தரணும்னு தெரியாது. இவர்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். பான் வித் சில்வர் ஸ்பூனு. உதயநிதிலாம் என்னது பசினால தெரியாது. அப்போ அவருக்கு எப்படி போராடுறவங்களை பற்றி தெரியும்? அதனால தான் இந்த இது. ஏன் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் எளிய மக்களுக்காகவே இருந்தார். வறுமையில் இருந்து அவர் ஒரு டைரக்டர்கிட்ட சொல்லுவார், ஏவிஎம் சரவணன்ட்ட சொல்லியிருக்காங்க, நான் கஞ்சி வச்சு வெங்காயம் வச்சு கூட இப்போ சாப்பிடுவேன், அறுசுவை உணவை என்னால் சாப்பிட முடியும், ரெண்டுமே நான் ஏற்றுக்கிட்டு வாழ பழகிட்டேன். ஏன்னா நான் அங்கேருந்து வந்தவன், அதனால தான் நான் வந்து இவங்களுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னு. நீ எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் யாருக்காவது சாப்பாடு இல்லாமல் இருக்குமா? சாப்பாடு வந்து அதுதான் வந்து தொடர்ந்து விஜயகாந்த். ஏன் அந்த எண்ணம் வருது? ஒரு இதுக்கு போகிறாரு, வர சொல்கிறாங்க, அவரை அவங்க அண்ணனை போய் காத்து கிடக்குறாங்க. 3 மணி நேரமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அங்கேயே கேன்டீன் இருக்குது, அந்த தேட்டர், அந்த ஸ்டுடியோ இதுலேயே எல்லோரும் போய் சாப்பிட்டு வராங்க. நீங்கள் பசியில் இருக்கும்போது அங்கே கேன்டீன் எல்லாம் சாப்பிட்டு வராங்கன்னா, நீங்கள் இங்கே டைரக்டராக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் வாலிப வயசு எப்படி பசிக்கும்? அந்த டைரக்டர் வந்துட்டு என்ன அப்படியா, நான் தான் காலைல வர சொன்னேன்ல, சரி நீங்கள் போய்ட்டு நாளைக்கு வாங்க அப்படின்றாரு. இது எல்லாமே அவருக்கு வாழ்க்கையில் இது. ஏவிஎம் சரவணன் அவர் சொல்கிறாரு, வடை சாப்பிட்டு இருந்தாராம். எம்ஜிஆர் அப்படி பார்த்துட்டு, சரவணன் கொஞ்சம் ரூமுக்கு வாங்க அப்படின்னு போயிட்டாராம். சரவணன் வடை தான் கேட்குறாரு போலான்னு போயிருக்காரு. வடை நல்லா இருக்கா? வடை நல்லா இருக்குது சார், நல்லா இருக்கு, சாப்பிடுங்க, தப்பு இல்லை. நீங்கள் வடை சாப்பிட்றீங்கன்னா எல்லாருக்கும் வடை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா உங்கள் ரூமில் வச்சு சாப்பிடுங்க தனியாக. பொது இடத்துல சாப்பிட்றீங்கன்னா எல்லாருக்கும். ஏங்க வைரமுத்து எழுதியிருப்பாருங்க, நீங்கள் உங்களுக்கு பாட்டு எழுத பார்த்த முடியல, நீங்கள் எப்படிப்பட்டவர்? இரவு பொதுக்கூட்டம் நடக்குது, ஊர்லேருந்து வந்த மக்கள்லாம் அங்கேயே களைப்பில் உறங்குறாங்க, எல்லாரையும் பார்த்துட்டு காலையில் அவங்களுக்கு டிஃபன் ஏற்பாடு பண்ணிட்டு போகிறீங்க. எந்திரிச்சா அவங்களுக்கு டிஃபன். இன்னொரு ஒரு இது சொல்கிறேன், நான் எங்கேயுமே பதிவு பண்ணல. இது ஒரு ஸ்டுடியோவில் சிவாஜி ரசிகர்கள் பார்க்க வர்றாங்க. சிவாஜியை அவர் ஷூட்டிங்கில் இருக்கார். இவங்க ஒரு லாரியில் வந்திருக்காங்க. எம்ஜிஆர் அப்போ தான் உள்ளே போகிறார் ஸ்டுடியோவுக்குள்ளே. போகும்போது எம்ஜிஆர் ஒலிக சிவாஜி வாழ்க. எம்ஜிஆர் பார்த்துட்டு நிறுத்தி இறங்கி வர்றாரு. இவங்க பயம் ஆயிடுச்சு, திட்ட போகிறார் போலன்னு. தம்பியை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் அனுப்பி வைக்கிறேன்ட்டு போயிடுறாரு. அங்கே போய் யார்ட்டையே விட்டு சொல்லி இந்த மாதிரி ரசிகர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அவர் சிவாஜி, அவர் பாணி தெரியும்ல, அவர் வாட்டில் ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் ஷூட் முடிச்சு திரும்பி போகும்போது அவங்க இருக்காங்க. என்ன இது இன்னும் வரலையா? தம்பியை வரல. சரி, சாப்பிட்டீங்களா? இல்லை.
எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டார். போயிட்டாரு. மறுபடியும் அடுத்த அவர் சாப்பிட்டு ரிட்டர்ன் வரும்போது எம்ஜிஆர் வாழ்க சிவாஜி ஒலி மறுபடியும் இறங்கி வந்து தம்பிக்கு அங்கே ஒர்க் இருக்கும் வராமல் இருப்பாப்புல. இதெல்லாம் பண்ணாதீங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்கள் ஒருத்தர் பசியை உணர்றீங்கன்னா உங்கள்கிட்ட மனிதாபிமானம் இருக்குது, இது இருக்குன்னு. நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே எலைட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னங்க, என்ன நீ எதுக்கு ஆசைப்பட்றேன்ற? ஏன்னா வரும்போதே ஈஸியாக வந்துட்டார் அவர். அப்பா வந்துட்டார், பிள்ளையாக வந்துட்டார். அதனால் அவருக்கு ஏழை மக்களுடைய எதையுமே தெரியல, வறுமை தெரியாது, வறுமை தெரியல. ரெண்டாவது ஆக்கப்பூர்வமாக பேச்சு பேசுறது அதுவும் தெரியல. எவனாவது எதாவது எழுதி கொடுத்தான்னா தவழ்ந்து போனேன், ஊர்ந்து போனேன், சேலை கடியில் போனேன், அடிமை, காரும் காலும் தான் தெரியுது, இப்படிலாம் எடப்பாடியை திருப்பி திருப்பி பேசுறது. உங்கள் அப்பா வயசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட சமீபத்தில் உதயகுமார் பேசினார். நீங்கள் பேசணும், எது வேணால் பேசு, ஆனால் இப்படி பேசாதீங்க. உங்கள் பதவிக்கு ஒரு இது இருக்குங்க. என்னன்னா 10 பேர் முன்னாடி கை தட்டுவோம், அதை வச்சுக்கிட்டு பெருமை. அவருக்கும் வந்து சிவாஜிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதனால் இவர்கள் வந்து அந்த ஒரு அந்த அறிவார்ந்த இதுக்கெல்லாம் இன்னும் மாறவே இல்லை. இவங்களுக்கு வெற்றியே ஜெயிச்சு பார்த்துட்டு வராருல்ல உதயநிதியும். ஆமாம், தோல்வியை பார்த்தா தான் பாடம் தெரியும். ஜெயலலிதாவுக்கு 91 to 96 வந்த உடனே ஒன்றுமே புரியல. ஆமாம், நம்ம எல்லாரும் பார்த்தோம் என்ன நடந்துச்சுன்னு. 96 தோல்விக்கு பிறகு 2001 அவங்க வந்தப்போ அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. அவங்க தோற்றங்கள், நடவடிக்கைகள் எல்லாம் டோட்டலாக மாற்றிட்டாங்க. இது இவர்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ். இதில் அடி வாங்கினா 2026 தேர்தல் வந்து முடிச்சுடுவாங்கல்ல, அப்போ தெரியும் எவன் கூட இருக்கான். எத்தனை பத்திரிகையாளர் நரம்பு புடைக்கி பேசினாலும் அண்ணா வட்டானே அப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக தெரியும். நிச்சயமாக முத்தலிப்பு சார், கேள்விகளுக்கு ரொம்ப அருமையாக வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீங்க. மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி சார்.